Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல properties of set operationsல distributive property அதாவது distributive property ஓட introduction plus 9th standardல exercise 1.5ல problem number 1 distributive property, commutative property, associative property பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் எக்ஸசைஸ்ல. இந்த எக்ஸசைஸ்ல வந்து distributive property பார்க்க போறோம். In lower classes we have studied distributive property of multiplication over addition on numbers. That is a cross bracket குள்ள b plus c equal to a cross b வந்து bracket குள்ள plus bracket குள்ள வந்து a cross c. In this same way we can define distributive properties on sets. Lower classesல வந்து நம்ம வந்து இந்த distributive property வந்து படிச்சிருப்போம். Multiplication over addition, அதாவது multiple addition வந்து mix ஆகி இருக்கும். ஓகேங்களா? So இதே மாதிரி setsலயும் வந்து distributive property இருக்கு. அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். Distributive property for any three sets A, B and C. Distributive property வந்து 3 sets வச்சு தான் நம்ம solve பண்ணுவோம். ஓகேங்களா? So first one A intersection bracket குள்ள B union C equal to bracket குள்ள A intersection B union bracket குள்ள A intersection C. இது வந்து intersection over union. Intersection over union னா starting வந்து intersectionல start ஆகும். next union, அப்புறம் intersection union intersection. இப்படி mix ஆயிட்டே வரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? A B C எழுதிக்கோங்க. next intersection union போட்டுக்கோங்க. next A intersection B. இந்த நடுவுல இருக்க யூனியன் அப்படியே இங்க வந்துரும். next A intersection C. ஓகேங்களா? next second one A union bracket குள்ள B intersection C equal to bracket குள்ள A union B intersection bracket குள்ள A union C. So இது வந்து union over intersection. Union over intersection னா unionல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So union போட்டுக்கோங்க. இங்க intersection வரும். next union intersection union வரும். சேம் தான் ABC போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் யூனியன்ன்றதுனால யூனியன் அப்புறம் இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து A union B அப்புறம் A union C. இன் பிட்வீன்ல மட்டும் இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. சோ வந்து இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்ட்டா போடணும். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் யூசிங் தி adjacent Venn diagram find the following sets. क्वेश्चनல adjacent Venn diagram கொடுத்துட்டாங்க. இந்த டயகிராம் வந்து क्वेश्चनலயே given. ஓகேங்களா? நம்மள அவங்க கேட்டிருக்க செட்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க இந்த Venn diagram யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இந்த क्वेश्चन நான் வந்து 2 மெத்தட்ல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து Venn diagram பார்த்து எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்லி தரேன். செகண்ட் மெத்தட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி தரேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் Venn diagram பார்த்து எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? A minus B. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? A minus B. A minus B னா என்னது? A ல இருந்து B ய மைனஸ் பண்ணனும். A ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அவ்வளவுதானே? சோ இங்க வந்து UC ய வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. பிகாஸ் அவங்க கேட்டிருக்கிறது A B மட்டும் தான். சோ A சர்க்கிளையும் B சர்க்கிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. A B யா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? A ல இருந்து B ய மைனஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த -1 -2 தான் B ல இருக்கு. மிச்ச எந்த எலிமெண்ட்டும் B ல இல்ல. சோ A ல இருந்து B ய மைனஸ் பண்றோம். சோ A ல இருந்து B ய மைனஸ் பண்ணிட்டோம்னா A ல ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 6 3. அவ்வளவுதான். அப்போ A minus B equal to set of 4, 6, 3. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் B minus C. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? B செட்ல இருந்து C ய மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ இது B செட்டா, இது C செட்டா? B ல இருந்து C ய மைனஸ் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த -2 and 8 வந்து B க்கு சொந்தம் C க்கு சொந்தம் இல்லையா? சோ நம்மள வந்து C ய வந்து டோட்டலா வந்து எடுத்துற சொல்றாங்க. சோ C ய அவாய்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது C ய மைனஸ் பண்ணிட்டோம்னா B ல ரிமைனிங் என்ன இருக்கு? -1 5 and 7.
கிடைச்சிடுச்சா? therefore b minus c equal to set of -1, 5, 7. Third subdivision a dash union b dash. So first நம்மளுக்கு a dash என்னன்னு தெரியணும், b dash என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால யூனியன் பண்ண முடியும். So a dashனா என்னது? யூனிவர்சல் செட்ல ஏவை தவிர்த்து ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், அப்படிதானே? So யூனிவர்சல் செட்ல ஏவை தவிர்த்து, இந்த a சர்க்கிள தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து a டேஷா. சோ ஏவை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம், ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத போறோம். சோ ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5, 7, 8, 1, 0, -3, 2. சோ 5 எழுதிருக்கோம், 7 எழுதிருக்கோம், 8 எழுதிருக்கோம், 1 எழுதிருக்கோம், 0, -3 எழுதிருக்கோம், 2 எழுதிருக்கோம். அவ்வளவேதான். a டேஷ்னா யூனிவர்சல் செட்ல ஏவை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் b டேஷ். b டேஷ்னா என்னது? யூனிவர்சல் செட்ல b ய தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ். சோ b சர்க்கிள் இதுதானே? சோ இந்த சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். சோ b டேஷ் என்ன கிடைச்சிருக்கு? 4, 6, 3, 1, 0, -3, 2. சோ 4 எழுதிருக்கோமா? 6, 3, 1, 0, -3, 2. சோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ a dash எல்லாமே வந்து நம்ம கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கோம், b dash எல்லாமே ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கோம். சோ क्वेश्चन என்னது? a dash யூனியன் b dash. சோ ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து எழுத போறோம். சோ சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 4, 6, 3, 8, 7, 5, 1, 0, -3, 2. சோ இது எல்லாமே மார்க் பண்ண எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துரும். சோ எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? 1 இருக்கா? இருக்கு. 0 இருக்கு, -3 இருக்கு, 2 இருக்கு, 8 இருக்கு, 7 இருக்கு, 5 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. டோட்டலா 10 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? எல்லாமே கரெக்டா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் a dash ஃபைண்ட் பண்றோம், நெக்ஸ்ட் b dash, அப்புறம் வந்து a dash யூனியன் b dash. ஓகேங்களா? fourth subdivision a dash intersection b dash. லாஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து யூனியன் ஃபைண்ட் பண்ணோம், இங்க வந்து இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு a dash தெரியணும், b dash தெரியணும், அப்புறம் தான் நம்மளால இன்டர்செக்ஷன் பண்ண முடியும். a dash and b dash நம்ம வந்து ப்ரீவியஸ் சப்டிவிஷன்லயே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ அத வந்து அகைன் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். சோ இப்போ a dash intersection b dash ஃபைண்ட் பண்ணலாம். பாருங்க, ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணது கிரீன் எல்லாமே வந்து a dash, ரெட் எல்லாமே வந்து b dash. சோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? a dash intersection b dash. a dashலயும் b dashலயும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இங்க பாருங்க, நாம டபுள் கலர்ஸ் கொடுத்திருக்கோம்ல, 1, 0, -3, 2. சோ இது எல்லாமே தான் இன்டர்செக்ஷன், பிகாஸ் அது a dashலயும் இருக்கு, b dashலயும் இருக்கு. therefore a dash intersection b dash வந்து 1, 0, -3, 2. 1, 0, -3, 2. So answer கிடைச்சிடுச்சு. a dash intersection b dash equal to set of 1, 2, 0, -3. Next, fifth subdivision b union c dash. Question என்ன கேட்டிருக்காங்க? b union c dash. So a dashனா என்ன சொன்னோம்? நம்ம ஏவை தவிர்த்துன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் b union c dashனா b union c ய தவிர்த்து. So b union c னா என்னது? b யோ c யோ சேர்ந்தது தான் வந்து b union c. நான் என்ன சொல்றேன்னா b union c ய தவிர்த்துன்னு சொல்றேன். சோ அப்போ b சர்க்கிளையும் c சர்க்கிளையும் நம்ம அவாய்ட் பண்ண போறோம். ஓகேவா? b யும் c யும் அவாய்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? யூனிவர்சல் செட்ல ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். சோ 4, 6, 1, 2. பாருங்க, 4, 6, 1, 2 தான் இருக்கு. therefore b union c dash equal to set of 1, 2, 4, 6. Sixth subdivision a minus b union c கொடுத்திருக்காங்க. questionல a minus b union c கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா a ல இருந்து b union c ய அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. சோ இங்க யூனிவர்சல் செட் பத்திலாம் பேசல. சோ a ல இருந்து b union c ய அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இது a வா, இது b, இது c. ஆல்ரெடி நான் என்ன சொன்ன? b union c னா b யும் c யும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டேன். சோ a ல இருந்து b union c ய நான் அவாய்ட் பண்ண போறேன்.
ஸோ பிசி சர்க்கிளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ ஏ சர்க்கிள்ல ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட் இருக்கு? 4, 6. அவ்வளவே தான். ஏல இருந்து பி யூனியன் சி அவாய்ட் பண்ணிட்டு ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். யூனிவர்சல் செட்ல இருக்கிறத எழுதக்கூடாது, அதாவது இந்த 1 and 2 எழுதக்கூடாது. ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். 4 and 6 மட்டும் தான் எழுதணும். 4 and 6. Therefore, A minus B union C equal to set of 4, 6. Seventh subdivision, A minus B intersection C. So, last problemல union கேட்டிருக்காங்க, இங்க வந்து intersection கேட்டிருக்காங்க. So, same procedure தான். A minus B intersection C. அதாவது ஏல இருந்து B intersection C மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் B intersection C னா என்னன்னு தெரியணும். சோ B க்கும் C க்கும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ். சோ இங்க B க்கும் C க்கும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் வந்து 8 உம் -2 தான். சோ இந்த ரீஜியனை மட்டும் அவாய்ட் பண்ண போறோம். ஏல இருந்து இந்த ரீஜியனை அவாய்ட் பண்ண போறோம். ஏல ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4, 6, 3, -1. அவ்வளவே தான். ஏ சர்க்கிள்ல இருந்து B intersection C அவாய்ட் பண்றோம். ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறோம். 4, 6, 3, -1. 4, 6, 3, -1. Therefore, A minus B intersection C equal to set of 4, 6, 3, -1. அவ்வளவே தான். வென் டயக்ராம் பார்த்து ஆன்சர் பண்றவங்க நான் எல்லா ப்ராப்ளம்லயுமே வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். கொஸ்டின் எழுதிட்டு அந்த பாக்ஸ் போட்டிருக்க ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். சோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்றவங்க ஸ்கிரீன்ல காமிக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே கண்டிப்பா போடணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A minus B. சோ A ல இருந்து B மைனஸ் பண்ண போறோம். சோ A minus B equal to A ஓட செட் என்னது? A சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ். அப்படி பார்த்தோம்னா 4, 6, 3, -2, -1 எடுத்து எழுதியாச்சா? மைனஸ் B ஓட செட் எடுத்து எழுதணும். B ஓட செட் வந்து B ஓட சர்க்கிள். சோ -1, -2, 8, 7, 5. சோ எடுத்து எழுதியாச்சு. மைனஸ்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? சேமா இருக்க எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சோ இங்க பாருங்க 4 இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. 6 இல்ல, 3 இல்ல, -2 இருக்கு. சோ வந்து கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் -1 இருக்கு. சோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ரிமைனிங் எந்த எலிமெண்ட்ஸும் இல்ல. சோ சேமா இருக்க எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். சோ ஏல ரிமைனிங் என்ன இருக்கு? 4, 6, 3. சோ அவ்வளவுதான். Therefore, A minus B equal to set of 4, 6, 3. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் B minus C. சோ B ல இருந்து C மைனஸ் பண்ண போறோம். B ஓட எலிமெண்ட்ஸ் என்னது? -1, -2, 8, 7, 5. B சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கணும். மைனஸ் நெக்ஸ்ட் C ஓட எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. C சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் 3, -2, 8, 0, -3. ஓகேவா? சோ இப்போ சேமா இருக்க எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு B ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். சோ -1 இங்க இருக்கா? இல்ல. -2 இங்கேயோ இருக்கு, இங்கேயோ இருக்கு. சோ கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் 5 இல்ல, 7 இல்ல, 8 இருக்கு. சோ கேன்சல் பண்ணியாச்சு. சோ B ல இப்ப ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? -1, 5, 7. Therefore, B minus C equal to set of -1, 5, 7. Third subdivision, A dash union B dash. So first A dash தனியா கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் B dash தனியா கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் யூனியன் பண்ண போறோம். So A dash ஓட ஃபார்முலா என்னது? U minus A. அதாவது யூனிவர்சல் செட் மைனஸ் A செட். யூனிவர்சல் செட்னா என்னது? அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே வரும். சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸும் வரும், அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸும் வரும். சோ அப்படி பார்த்தோம்னா இந்த 1, 2 அப்புறம் 4, 6, 3, -2, -1, 0, -3, 8, 5, 7. சோ இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் தான் வந்து யூனிவர்சல் செட். சோ எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், ஒண்ணுமே விடக்கூடாது. சோ வந்து யூனிவர்சல் செட் வந்து 1, 2, 4, 6, 5, 7, 0, -3, 3, 8, -1, -2 மைனஸ் A ஓட செட் எடுத்து எழுதணும். அதாவது A சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். சோ எடுத்து எழுதணும்னா 4, 6, 3, -2, -1. ஓகேங்களா? சோ இப்போ மைனஸ் பண்ண போறோம்.
சோ வந்து சேம் எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிட்டு யூல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். சோ 4 வந்து சேமா இருக்கு, சோ ரிஜெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் -2, அப்புறம் -1. சோ யூல ரிமைனிங் என்னென்ன இருக்கு? 1 2 5 7 0 -3 and 8. So a dash oda value find பண்ணியாச்சு. Next b dash. b dash oda formula என்னது? u minus b. Universal setல இருந்து b மைனஸ் பண்ண போறோம். So universal set வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? So அதையே எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் b ஓட செட். அதாவது b சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். So -1 -2 8 7 5. ஓகேவா? இப்போ u ல இருந்து b மைனஸ் பண்ண போறோம். So -1 -2 8 7 5. சோ இதெல்லாம் தான் காமனா இருக்கு. சோ மைனஸ் பண்ணிட்டோம். u ல ரிமைனிங் என்னென்ன இருக்கு? 1 2 4 6 0 -3 3. சோ வந்து b dash ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ a dash யூனியன் b dash ஃபைண்ட் பண்ண போறோம். சோ a dash அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் b dash அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சோ யூனியன்னா என்னது? எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 5 7 0 -3 8. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ்ல எழுதணும், ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. 1 ஆல்ரெடி எழுதிட்டோம், அவாய்ட் பண்ணிடலாம். 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், இந்த 4 எடுத்து எழுதிக்கலாம். 6 0 ஆல்ரெடி எழுதிட்டோம், -3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்புறம் 3 எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளவேதான். therefore a dash union b dash equal to set of 1 2 5 7 0 -3 8 4 6 3. ஓகேவா? நெக்ஸ்ட் fourth subdivision a dash intersection b dash. சோ a dash b dash வந்து நம்ம ப்ரீவியஸ் சம்லயே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ அதனால நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து தனியா கேட்டாங்கன்னா நீங்க வந்து a dash b dash வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து a dash intersection b dash வந்து கண்டுபிடிக்கணும். சோ a dash intersection b dash. சோ a dash அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் b dash அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சோ இன்டர்செக்ஷன்னா என்னது? காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். சோ a dashலயும் b dashலயும் எந்த எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு பாருங்க. 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5 இல்ல, 7 இல்ல, 0 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் -3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. ரிமைனிங் எந்த எலிமெண்ட்ஸும் வந்து காமனா இல்ல. therefore a dash intersection b dash equal to set of 1 2 0 -3. next fifth subdivision b union c dash. so b union c first கண்டுபிடிக்க போறோம். next b union c dash கண்டுபிடிக்க போறோம். so b union c னா b யும் c யும் நம்ம யூனியன் பண்ண போறோம். so b ஓட செட் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அதாவது b சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். இமேஜ் பாருங்க, b சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? -1 -2 8 7 5 இருக்கும். நெக்ஸ்ட் யூனியன், நெக்ஸ்ட் c ஓட செட் எடுத்து எழுதிக்க போறோம். 3 -2 8 0 -3. ஓகேங்களா? சோ இத வந்து இமேஜ் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. சோ யூனியன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும். சோ -1 -2 8 7 5 3. -2 ஆல்ரெடி எழுதிட்டோம், சோ ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். 8 ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் -3. ஓகேங்களா? இப்போ b யூனியன் c dash ஃபைண்ட் பண்ண போறோம். a dashனா அதோட ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? u minus a ன்னு சொன்னலாம். அதே மாதிரி b யூனியன் c dash ஓட ஃபார்முலா வந்து u minus b யூனியன் c. சோ u ஓட செட் வந்து எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது யூனிவர்சல் செட் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கிறோம். மைனஸ் b யூனியன் c இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? சோ அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ u ல இருந்து b யூனியன் c மைனஸ் பண்ண போறோம். சேமான எலிமெண்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டு u ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். சோ -1 கேன்சல் பண்றோம், -2 கேன்சல் பண்றோம், 8 7 5 3 0 -3. சோ கேன்சல் பண்ணிட்டா u ல ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 4 and 6. therefore b union c dash equal to set of 1 2 4 6. next sixth subdivision a minus b union c.
சோ ஏல இருந்து பி யூனியன் சி வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பி யூனியன் சி. பி யூனியன் சி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல ஃபைண்ட் பண்ணோமா, சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏல இருந்து பி யூனியன் சி மைனஸ் பண்ண போறோம். சோ ஏ ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க, அதாவது ஏ சர்க்கிள் குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ். சோ எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் பி யூனியன் சி. சோ இங்க இருக்கு இல்லையா, சோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம மைனஸ் பண்ண போறோம். சோ -1 -2 காமனா இருக்கு, சோ கேன்சல் பண்ணிக்கிறோம். 3யும் காமனா இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே காமனா இல்ல. சோ a minus b union c equal to set of 4, 6. அவ்வளவேதான். நெக்ஸ்ட் 7th சப்டிவிஷன் a minus b intersection c. சோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். B intersection C. B intersection C equal to set of -2, 8 ன்னு எழுதிருக்கேன். அது வந்து நான் இமேஜை பார்த்து டைரக்டாவே எழுதிட்டேன். சோ வந்து நீங்க அப்படியே எழுதிக்கலாம், இல்லனா வந்து B intersection C equal to B ஓட செட், B சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு intersection C செட்டோட எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. B லயும் C லயும் எது காமனா இருக்கு பாருங்க, -1 இருக்கா, இல்ல -2 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. 8 இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. ரிமைனிங் எந்த எலிமெண்ட்ஸுமே வராது. therefore B intersection C equal to set of -2, 8. சோ நீங்க எப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம், இமேஜ் பார்த்து எழுதிக்கலாம், உங்க விருப்பம். சோ இப்போ A minus B intersection C வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சோ A செட் எடுத்து எழுதிக்கோங்க, A சர்க்கிள்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் மைனஸ் B intersection C. சோ வந்து -2, 8 தானே B intersection C. சோ எடுத்து எழுதிக்கோங்க. சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். A ல இருந்து B intersection C மைனஸ் பண்ண போறோம். -2 தான் வந்து இங்க காமனா இருக்கு, சோ மைனஸ் பண்றோம். A ல ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 4, 6, 3, -1. அவ்வளவேதான். therefore A minus B intersection C equal to set of 4, 6, 3, -1. சோ வந்து ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் போடுறீங்கன்னா கேர்ஃபுல்லா போடுங்க, ஏன்னா வந்து இமேஜ் பார்த்து நம்ம எழுதும் போது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. சோ வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்த்து போடுங்க. வென் டயக்ராமை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். சோ வந்து அதுல வந்து கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. செகண்ட் மெத்தட் போடுறவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுனால வந்து மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வராது. சோ ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுனால டைம் ரொம்ப ஆகும். சோ ஸ்பீடா போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் நம்பர் 2 and 3 பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.